மிரள வைக்க, நிலை குலைந்து நிற்க வைக்க பயன்படுத்தியதுதான் வளரி. தமிழர்களின் ஆகச்சிறந்த ஆயுதமாக இருந்த ஓர் ஆயுதம் வளரி. அசுரன் சூரபத்மனை முருகக்கடவுள் சம்ஹாரம் செய்யும் சம்பவமே கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழா வருடந்தோறும் ஐப்பசி மாத அமாவாசையை அடுத்த பிரதமை திதியன்று ஆரம்பிக்கிறது. இந்த நாள் முதல் 6 நாட்கள் வரை கந்த சஷ்டி விரதம் அனுசரிக்கப்படும். 6 நாட்கள் கழித்து சஷ்டி திதியன்று சூரசம்ஹாரம் நடைபெறும். சூரசம்ஹார பெருவிழாவினை பற்றி கந்த புராணத்தில் சைவ சித்தாந்தத்தில் குறிப்பிடப்படும் மும்மலங்களாகிய ஆணவம், கன்மம், மாயை என்பதன் குறியீடாக சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகிய அசுரர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். 6 நாட்கள் நடைபெறும் சூரசம்ஹாரத்தின் முடிவில் முருகன் மாமரமாக நின்ற சூரபத்மனை தனது சக்தி வேலினால் பிளந்தார். பிளவுபட்ட மாமரம் சேவலும் மயிலுமாக மாறவும், சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார். பிரம்மதேவனின் மகனான காசிபன் கடும் தவம் புரிந்து சிவனிடமிருந்து மேலான சக்தியை பெற்றான். ஆனால் ஒரு நாள் அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரால் ஏவப்பட்ட மாயை என்னும் அரக்க பெண்ணிடம் மயங்கி தான் பெற்ற தவ வலிமை எல்லாவற்றையும் இழந்தான். காசிபனுக்கும் மாயைக்கும் மனித உருவத்தில் சூரபத்மனும் சிங்க முகம் கொண்ட சிங்காசுரனும், யானை முகம் கொண்ட தாரகாசுரனும், ஆற்றின் முகம் கொண்ட அசமுகி என்னும் அசுர குணம் கொண்ட பிள்ளைகள் பிறந்தனர்.